கேப்டன் சொல்லி கொடுத்த பாடமே அதான். மக்களுக்கு விரோதமா எது நடந்தாலும் நம்ம தட்டி கேட்கணும். ஏன்னா கேப்டனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். வெட்டு 1 துண்டு 2 ஏகுமால் தோல்த்து கூட அப்படிதான் அவருடைய பாணி. அது ஒரு ஒரு விஷயம் வந்து அவர் வந்து இந்த பொது இடங்கள் அதெல்லாம் எதுவுமே பார்க்கவே மாட்டாரு. எது தப்புனாலும் தப்பும்பாரு, கரெக்ட்னா கரெக்ட்ம்பாரு. நம்ம எல்லா இடங்கள்லயுமே நம்ம வந்து தலைவர் கேப்டன வந்து அந்த மாரி பார்த்துருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து திமுக வந்து மக்களுக்கு விரோதமா இருக்கு. இவங்களுக்கு நம்ம வந்து இவங்க கூட்டணியில போயிறோம். அதனால வந்து இவங்க வந்து குரல் கொடுக்கல அப்படிலாம் கிடையாது. எல்லா இடங்கள்லயுமே தேவையான இடத்துல குரல் கொடுக்குறாங்க. அதேபோல சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் நாகரிகம் கருதி அதற்கும் வந்து அவங்க வந்து நம்ம பொதுச் செயலாளர் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா, இப்ப திமுக செயற்குழு பொதுக்குழு பொதுக்குழு மதுரையில கூட்டத்துல. நடக்கும்போது கூட கேப்டனுக்கு வந்து இரங்கல் தீர்மானம் பண்ணாங்க. அதுக்கு வந்து அந்நியார் அவர்கள் அரசியல் நாகரிகம் கருதி அதுக்கு வந்து அவங்க நன்றி சொன்னாங்க. இதனால வந்து ஆஹா கூட்டணி மாறுதோ அப்படின்லாம் வந்து அது வந்து சில மீடியாக்கள் அப்படி பண்ணியிருக்காங்க. இவர் வந்து திமுகவோட போயிருவாங்க. சில மீடியாக்கள் இவங்க அண்ணா திமுகவுல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவான சில மீடியாக்கள் அப்படி பேசுவாங்க. அது வந்து எதுவுமே இப்போ முடிவு எடுக்க மாட்டாங்க. எல்லாரோடையும் கலந்து பேசி ஜனவரி 9ஆம் தேதி ஒரு நல்ல முடிவா எடுப்பாங்க.